எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 31. பல்லவி கனவிலும் நினைக்கவில்லை, எவனை வேண்டாமென்றாலோ எவனால் படிப்பு கெட்டதென்று நினைத்தாலோ அவன் மீதே பித்து கொள்வாள் என்று. ஓரணுவும் அசையாது இனி தியாஷின்று என்ற எண்ணத்தில் உறுதி கொண்டவள் மாபெரும் முடிவொன்றை எடுத்திருந்தாள். அதுதான் அவளின் வாடகை வீட்டிற்கு டாட்டா காட்டி ஜிஎம் சாரின் வீட்டிற்கு ஹாய் சொல்வது. வீக்கெண்ட்ஸ் எப்படியும் மவராசன் பேக்கை தூக்கி கொண்டு பறந்துடுவான். ஆகவே அவன் அறியாதவாறு ஜிஎம் சாரின் இல்லம் சென்று வாய்க்கு ருசியாய் சமைத்து வைத்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் என்று திட்டம் தீட்டியிருந்தாள். அமேசானில் ஆர்டர் செய்து வாங்கியிருந்த சிவப்பு வர்ண செக்ஸி நைட்டிக்கான கதையெல்லாம் ராக்கோலியாய் விழித்திருந்து காலை அவனின் ராவுகளை களவாட என்பது ரகசியத்திலுமே ரகசியமானது. யாஷின் வீட்டு சாவி எப்போதுமே ஒன்று அவனின் தனியறை இழுப்பறைக்குள் இருக்கும். தலை பிடித்துவிட்ட நேரத்தில் பல்லவி கேட்க யாஷ் சொன்ன தகவல் அது. ஸோ அம்மணியின் பிளானோ வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் ஆஃபீஸ் வருவது, ஜிஎம் சாரின் அறைக்கு ஏதாவது சாக்கு போக்கு கொண்டு நுழைவது, பேச்சு வாக்கில் கணவனை நெருங்குவது, அவன் பார்க்கா நொடியில் சாவியை ஆட்டையை போடுவது. திருமதி தியாஷின் மாஸ்டர் பிளான் எல்லாம் பக்காவாய் மூளைக்குள் ப்ளூ பிரிண்ட் கொள்ள சமயம் பார்த்து திட்டத்தை எக்ஸிக்யூட் செய்திடலாம் என்று காத்திருந்தாள் மனவாட்டியவள். மணி 6:30. பல மணி நேரங்கள் தாண்டியும் மீட்டிங் என்று ஆதனையோடு வெளியில் சென்ற யாஷ் இன்னமும் ஆஃபீஸ் திரும்பிய பாடில்லை. மவராசன் வந்தால் உடனடியாக கீயை அடித்து கொண்டு வீட்டுக்கு ஓடிடலாம் என்ற இயமானிக்கோ உள்ளுக்குள் வேறொரு அச்சம் துளிர்ந்து கொண்டது. யாஷ் வழமையாக சனிக்கிழமை காலைதான் விமான பயணம் மேற்கொள்வான். இருப்பினும் ஒரு சில வேளைகளில் தவிர்க்க முடியாது போனால் வெள்ளிக்கிழமையே பறந்திடுவான். ஒருவேளை இன்றைக்கும் அப்படி ஏதாவது ஜூட் விட்டிருந்தால் என்னாவது என்ற தவிப்பு சிந்தனையில் புத்து கட்டிட கையிலிருந்த தண்ணீர் கிளாஸை கை நழுவிட விட்டால் வீட்டாளவள். ஐயோ பாபா என்ற சிறு அலறலோடு மேஜையின் ஓரத்திலிருந்த டிஷ்யூ பாக்ஸிலிருந்து எடுத்த 4-5 டிஷ்யூக்களால் மேஜை நீரை துடைத்து கொண்டிருந்தவளின் காது கொய்யென்றது. அம்மன் கருவறையைப் போல் அமைதியாய் இருந்த அலுவலகம் கூழூற்றும் காளியம்மாவின் காட்டுக்கோவில் போலானது. பணக்கார பச்சோந்தி லொடலொடத்து வர ஆறாவாரம் காதை பிளக்க தலை தூக்கி பார்த்திடாமலே அறிந்து கொண்டாள் பல்லவி. வெட்டி முண்டமாயிருக்கும் வீணா போன தண்டம் கொசுதான் அவசியமற்று தண்டோராவுடன் வருகிறாள் என்று. டிக்கியை ரிமூவ் செய்யாமலே சுழல் நாற்காலியில் திரும்பி கண்ணில் தெரிந்த பக்கத்து மேஜை குப்பை தொட்டியில் ஈர திஷுக்களை தூக்கி வீசினாள் பல்லவி. எதர்ச்சியாக அம்மணி அவள் ஏறெடுக்க கொசு செம்மையான சீனொன்றை ஓட்டிக்கொண்டிருந்தாள். என் செல்லம், டார்லிங், பேபி, உம்மா என்ற கொஞ்சலோடு ஊர்மிளா அவள் டெஸ்கின் உள்பக்கமாய் ஒட்டி வைத்திருந்த யாஷின் புகைப்படத்தை கொஞ்சென்று கொஞ்சினாள். காட்சியை கண்ட பல்லவியோ பாலக்காட்டு அம்மனாட்டம் கொதித்து போனாள். உம்மா உம்மா என்று மிக உரிமையாக விரல்கள் கொண்ட வாய் முத்தத்தை அவனுதட்டில் பதித்து எடுத்தாள் சினுங்கிய சிலந்தி பூச்சவள். கடுங்கோபம் கொண்ட பத்தினியோ வேகமாய் விரைந்தாள் கொசுவின் டேபிள் நோக்கி. வீட்டால் அவள் வேங்கையாய் பாய்ந்து கிழித்தெறிந்தாள் புருஷனின் படங்களை ஊர்மிளாவின் டெஸ்கிலிருந்து. ஹேய் என்ற ஆவேசத்தோடு நீலாம்பரியாய் கையை ஓங்கிய கொசுவை கொன்னுடுவன் ஜாக்கிரத என்ற எச்சரிக்கையோடு பற்றி பிடித்து நிறுத்தினாள் பல்லவி ராஜமாதாவின் கம்பீரம் கொண்டு. என்னடி சீன் போடுறியா என்ற கிண்டலோடு பல்லவியின் பிடியிலிருந்து கையை உதறி தள்ளினாள் ஊர்மிளா. அது நானா இல்ல நீயா? சம்பந்தமே இல்லாத ஒரு ஆம்பளை படத்தை வச்சுக்கிட்டு அசிங்கமா நடந்துக்கிறது யாரு? சரி விடு, முதலாளிங்கிற மரியாதை தான் இல்ல, மனுஷங்கிற இங்கீதம் கூடவா இல்ல என்று பல்லவி பாட்டாய் பாட. ஹே மினிக்கி, போதும், உன் கிராப்பை நிறுத்து, காது வலிக்குது. ஈவன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அட் ஆல் டு லிசன் யுவர் ஸ்டூபிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ற ஊர்மி கேர்ளோ பந்தாவான முகத்தை மிடுக்காய் திருப்பி கொண்டாள். ஹே அறிவு கிட்ட பணக்கார முட்டாளே, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு கூட தெரியாம இப்படி அடுத்தவ புருஷனுக்கு அலையிறது தப்புன்னு சொல்றது உனக்கு தவறான விஷயமா என்று பல்லவி பட்டும் படாமலும் எகிரிட. யாருடா இவ? என்னவோ யாஷ் கையாலேயே தாலி கட்டிக்கிட்டவ மாதிரி இந்த குதி குதிக்கிறா என்று எகத்தாலம் குறையாது பல்லவியின் ஆடைக்கு வெளியே வந்து நின்ற தாலியை விரலால் நக்கல் கொண்டு இழுத்து விட. ஹே கையை உடைச்சிடுவேன், என் தாலி மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டேனா என்ற மிரட்டலோடு அவளின் கையை தட்டிவிட்ட பல்லு குட்டிக்கோ அப்போதே உண்மையை போட்டுடைக்க தோன்றியது. இருந்தும் அமைதி காத்தால் காந்தாரியவள் கணவனுக்காய். லிசன் மினிக்கி, உனக்கு மட்டுமில்ல இந்த ஒட்டுமொத்த ஆஃபீஸுக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன். நானும் யாஷும் தான் வீக்கெண்ட்ஸ் ஒன்றா அவுட்டிங் போவோம் என்று ஊர்மி உரைக்க. சி நீயெல்லாம் ஒரு பொண்ணா? வாயை தந்தாலே பொய் என்று அலறினாள் பல்லவி.
சுற்றியிருந்த சக பணியாளர்களோ குசுகுசுக்க ஆரம்பித்து விட்டனர். இந்தா, நீதான் எல்லாத்துக்கும் சாட்சி கேப்பியே என்று தூக்கி எறிந்தாள் ஊர்மிளா அவள் மேஜையின் இழுப்பறையிலிருந்து எடுத்த ரசீதுகளை. நல்லா கண்ணை திறந்து பாரு, நான் அவர் கூட இருந்ததுக்கான அத்தாட்சிகள், டிராவல் பண்ண டிக்கெட் தொடங்கி சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் இன்வாய்ஸ் வரைக்கும், ஏன் நைட் அவர் கூட நான் இருந்த ஹோட்டல் ரூம் பில் வரைக்கும் பொறுமையாக பொறுக்கி எடுத்து பாரு. அப்பவும் பொறுக்கலனா வயிறறிஞ்சு சாவு. சொல்லிக்கொண்டே அத்தனை ரசீதுகளையும் புவ்வாய் தூவினால் பல்லவியின் மீது. ஊர்காவாய் மட்டுமே ஆக லாய்க்கப்பட்ட ஊர்மி அதிர்ந்து நின்று மணவாட்டியின் உள்ளம் தணலாய் தகிக்க கண்ணீர் குளம் கன்னங்களில் நீர் பாய்ச்சிட காத்து கிடந்தது. பைதவே, யாஷ் ஊர்மி ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸில் மட்டும்தான் க்ளோஸாக இருக்கும், ஹோட்டல் ரூமில் ஓப்பனாக தான் இருக்கும் எல்லாமே என்றவள் திமிரோடு சொல்லி நாற்காலியின் விளிம்பில் கைகளை தொங்கவிட்டு நிற்க பல்லவிக்கோ முன்னிருப்பவளின் கழுத்தை குதறிட தோன்றியது. நீ அடி வாங்கி சாக போற ஊர்மிளா, அந்நியாயமா ஒரு நல்லவர் மேல தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்காத. அதுவும் நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்ப இங்க இருக்கிறவங்க யாரும் ஒன்றும் தெரியாதவங்களும் இல்ல, உன்னை தெரியாதவங்களும் இல்ல என்று பல்லவி ஆத்திரத்தின் உச்சாணி கொம்பிலேறி நிற்க யாஷ் அவன் காரியதரசி ஆதினியோடு ஆபீஸ் உள்ளே நுழைந்தான். இப்ப காட்டுண்டி நான் யாருன்னு என்ற ஊர்மிளாவோ வேகமாய் அடிகள் வைத்தால் நடைபாதை வீதியில் யாஷின் வருகை அறிந்து. ஆதனி, இந்த வார வீக்கெண்ட்ஸ் எந்த மீட்டிங்கும் வேண்டாம், எம்டி கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே யாஷ் வலமுகத்தை நேர்த்திருப்ப ஆனவனின் சட்டை காலரை கைகளில் சுழற்றி அவளை நோக்கி இழுத்த கொசுவோ பல்லவி புருஷனின் அதரங்களில் அவளிதழ் பதித்தாள். இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.